நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் 6/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று பிற்பகல் 1:18 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:06 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் அதிகாலை 4:05 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் பிற்பகல் 1:18 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:55 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 7:06 வரை. உத்திராட நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமான் வழிபாடு. அதே மாதிரி இன்னைக்கு நவமி இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடும் பண்ணலாம். அதாவது ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு ராமநவமி, இன்னைக்கு பூஜை நடக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமு மட்டும் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம பக்தியோட சாமி கும்பிடுறோம், எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா ஆழ்ந்து செய்யக்கூடிய தன்மையும் உண்டு இல்லைங்களா? சில பேர் ஆழ்ந்து தன்மைய வச்சு கும்பிடுவாங்க. ஆனா பக்திக்கு சாஸ்திரமும் வேண்டாம், சம்பிரதாயமும் வேண்டாம், புரியுதுங்களா? மந்திரமும் வேண்டாம், இதுல போட்டிருக்க ருத்ராட்சமும் வேண்டாம். நல்ல மனசு மட்டும் இருந்தால் போதும். ஒரு சிறு விளக்கம் இருக்கு. ரமண மகரிஷி இதுக்கு ஒரு சிறு விளக்கத்தையே கொடுத்திருக்கார். அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சுக்கிர பகவான், புத பகவான், சனி பகவான். திருக்கணிதப்படி இன்னைக்கு விடியற் காலை 4:08 புத பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். மேஷ ராசியில புத பகவான் சூரியனோட பயணம் செய்கிறார். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இந்த 7 வருஷ காலத்துல நிறைய நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எத்தனையோ விஷயங்கள். நிறைய பேர் அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு நன்மையும் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால சொல்ற விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டால் அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லலாம், சரிங்களா? அதே போல வகுப்பெல்லாம் போடுறோன்னு சொல்லியிருந்தோம், அது இந்த மாசம் போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால யாரும் தவறா நினைக்க வேண்டாம், என்ன சொல்லிட்டு செய்யலையே அப்படின்னு. சூழ்நிலை சரியில்லை. அதனால எப்போ போடுறோன்றது அப்புறமா அறிவிக்கிறேன். அதே போல கந்திஷ்டி பொடி இதெல்லாம் ஏற்கனவே எல்லாரும் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் பண வரவுக்கான பொடி, தூப பொடி இதெல்லாம் வேணுன்றவங்க போன் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, இப்போ பக்திக்கு சாஸ்திரம் வேண்டாம், சம்பிரதாயம் வேண்டாம் இல்லைங்களா? அதே போல மந்திரமும் தேவையில்லை, நல்ல மனது இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கிறேன். ரமண மகரிஷி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருந்தபோது அவரை பார்க்க நிறைய பேர் வேத விற்பன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம் பார்க்க வருவாங்க. அதே மாதிரி முக்தி அடைவதை பற்றி பல விஷயங்களை ரமணரும் அவர்களுக்கு சொல்வார். அவருக்கு சேவை செய்யும் பக்தர் ஒருவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாராம்.
இந்த வேத விற்பன்னர்களைப் போல பேச முடியவில்லையே, வேதத்தை படிக்காததால் முக்தி கிடைக்கும் வாய்ப்பு போய்விட்டதே அப்படின்னு ரொம்ப வருந்திக்கிட்டே இருப்பாராம் அவரு. அவருக்கு சேவை செய்ய ஒரு பக்தர். அவரது ஏக்கத்தை புரிந்து கொண்டார் ரமணர். ஒரு நாள் தனக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்த போது, இன்று சவரம் செய்து கொண்டாயா அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு ஒண்ணுமே புரியலையாம். இருந்தாலும் ஆமாம் சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்கார். கண்ணாடியை பார்த்துதானே சவரம் செய்தாய் அப்படின்னு திரும்பவும் கேட்டாராம் ரமண மகரிஷி. அதுக்கு அந்த பக்தரு மனசுல ஒரு கலவரம். ஏன் இவர் இப்படி கேக்குறாரு அப்படின்னு புரியாம ஆமாம்னு தலையாட்டி இருக்கார். கண்ணாடியை பார்த்து நீ சவரம் செய்தாயே, அதாவது நீ சவரம் செய்யும் வரை அது உனக்கு தேவைப்படுகிறது அல்லவா அப்படின்னு கேட்டாராம். அப்போ உன் முகத்தை அழகாக்கும் வரை அது உதவுகிறது. ஆனால் அந்த கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கலாமே தவிர கண்ணாடியே உனக்கு சவரம் செய்து விடுமா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த பக்தர் சொல்லியிருக்கார், முடியாது சாமி அப்படின்னு சொன்னாராம். அதுபோலதான் வேதங்களும் உபனிஷதங்களும் சாஸ்திரங்களும் நீ சிரமப்படாமல் காயப்படாமல் முக்தி அடைய அவை உதவும், அவ்வளவுதான் அப்படின்னாராம். அவற்றால் உனக்கு முக்தியை வாங்கி தர முடியாது. தீவிர பக்தியும் இறை வழிபாடு மட்டுமே உனக்கு முக்தியை தரும். உன்னை இறைவனடியில் சேர்க்கும். அதை மட்டும் நீ செய்தால் போதும் அப்படின்றார். அதனால நமக்கு தெரிந்த அளவில் உண்மையான அன்போடு இறைவனை வழிபடுதலும், இறைவனின் அங்கமான ஒவ்வொரு உயிருக்கும் தொண்டு செய்வதே உண்மையான பக்தி, உண்மையான இறை வழிபாடு. இப்ப புரியுதுங்களா? அதாவது இறைவனை ஒரு நிமிடம் கும்பிட்டாலும் உண்மையான பக்தியோட கும்பிடணும். அவர்கிட்ட போயிட்டு நமக்கு இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிடம் அவரை மனதார நினைத்து, நீங்க நிறைய சொல்லியிருக்க, நீங்க பூ வாங்கி தர வேண்டாம், உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா விட்டுடுங்க, முடிஞ்சா ஒரு 10 பைசா கற்பூரம் வாங்கி ஏத்திட்டு போங்க, அதுவே உங்களுக்கு நன்மையை செய்யும். ஒரு நிமிடம் கண்ணை மூடி அவரை மனக்கண் முன் நிறுத்தி கும்பிட்டாலே எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும், நல்லதே நடக்கும். அதனால இதுக்கு ஒரு உதாரணம். அதான் சொல்லுவாங்க, மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. மனம் செம்மையானால்னா என்ன அர்த்தம்? மனசு சுத்தமாக இருந்து ஒருவருக்கு உதவிகரம் செய்யும் போது அந்த உதவிகரத்தை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. நான் இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன், அவ்வளவு செஞ்சேன், அப்படி பண்ண எப்படி பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அதற்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதனால அதுதான் சொல்லுவாங்க, கர்ணன் சொல்லுவாரு, இந்த கையில் செய்யற உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாதாம். ஏன்னா இந்த கைக்கு தெரிஞ்சா அது அந்த நிமிஷம் அது வேணான்னு சொல்லிடுமா. அதற்காக தான் கர்ணன் கேட்டவுடன் எடுத்து கொடுப்பார். யோசிக்க கூடாது. ஒரு நிமிடம் யோசிச்சாலே அந்த தானத்துக்கு பலனே கிடையாது. அது போலதான் இதுவும். மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அதனால கடவுளை கும்பிடணும், கும்பிட வேணான்னு சொல்ல மாட்டேன். ஒரு நிமிடம் கும்பிட்டாலும் அடுத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் செய்யாமல், அடுத்தவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாமல், எல்லா உயிரினங்களுக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் இருந்தாலே அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். சரிங்களா? சரி. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதிய சிந்தனை ஏற்படும். பிள்ளைகளுடைய தனி தன்மைகள் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க.
புதியவர்களால் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல பொறுமை தேவை. உத்தியோகத்துல கவனத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய திட்டங்கள்லாம் தோன்றுகின்ற ஒரு நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். மனமிட்டு பேசுங்க, அதன் மூலம் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல அனுபவ அறிவு வெளிப்படும். புதுமையான சிந்தனைகள் மனதில் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். திசை தெற்கு திசை, அதிசயின் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மனசுல அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டங்கள் எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு தருணம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும். வியாபாரம் தொடர்பான போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். குடுக்கல் வாங்கல்ல ஆதாயம் இன்னைக்கு இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் நல்ல ஒரு பலன் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளாம் இன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை மீது கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அது தேவையில்லைன்றதை நினைத்து அதன் மீது செலவை செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நீங்க வேலை செய்யும் இடத்தில் பணிபுரியும், அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தாலும் சரி, பொறுப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி காலில் சின்ன சின்ன வலிகள் ஏற்படும். அதுவும் கணுக்காலில், பொதுவாக கணுக்காலில் சின்ன சின்ன வலிகள் ஏற்பட்டு இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள் தோன்றி விலகும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தோற்றத்துல ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ், அதை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் உங்களுக்கான உழைப்புகள் அதன் மீது உயரக்கூடிய ஒரு தன்மை. லாபங்கள், வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் ஆதாயமும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற பேச்சுகளை குறைப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் இடத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். விலையுயர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் உழைப்புகள்லாம் அதிகரிக்கும்.
மறைமுகமான சில எதிர்ப்புகளால் வேலைகளில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தேவையற்ற வாக்குறுதி கொடுப்பதை குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ரகசியமான சில முதலீடுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான சலனம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. கவனமா இருங்க. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 நட்ச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான வேலையில சுப செய்திகள்லாம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சமூகம் சார்ந்த பணிகள்ல இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பார்வை தொடர்பான இன்னல்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதை பற்றிய எண்ணங்கள் தோன்றும். இன்னல்கள்லாம் மறையும். அதை எப்படி பார்ப்பது, எந்த டாக்டர் கிட்ட போவது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றும். கவலைப்பட வேண்டாம். அந்த பார்வை தொடர்பான இன்னல்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். அதே போல பொருளாதார ரீதியான நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறையும். இன்றைய நாள் எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் உற்சாகத்தோடு செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதிசய செவட கிழக்கு திசை, அதிசய 5 நட்ச நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் மறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சமூகம் தொடர்பான காரியத்துல ஈடுபாடெல்லாம் அதிகரிக்க, அலுவலகத்துல பொறுப்புகள்லாம் மேம்படும். அதாவது வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் இன்னைக்கு பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். சமூக சார்ந்த நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். பிள்ளைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். இன்றைய தினம் உறவினர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடமேற்கு திசை, அதிசய 3 நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான மந்த தன்மை இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடலை வருத்திய சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாம் இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தாய்மாமன் வழியில ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இறை சார்ந்த பணிகள்ல ஆதாயம் அடைக்கின்ற ஒரு தருணம். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் எதிரி தொல்லை இன்னைக்கு விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. புதிய முடிவுகளில் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும். உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். சின்ன சின்ன வதந்திகள்லாம் அப்பப்ப ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் உடல்ல ஒரு விதமான ஒரு அசதி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரத்துக்கு, அதனால கவனமா இருங்க. புதியதா எதையும் செய்ய வேண்டாம். அன்றாட வேலைகளை செய்தால் அதுவே போதும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய 9 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மீது வதந்திகள் வந்து இன்னைக்கு நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே,
மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு மறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள்லாம் கைகூடும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தனி திறமை வெளிப்படும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் மறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்லாம் உருவாகும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு மனை விருத்திக்கான எண்ணங்கள் கைகூடும். மற்றவர்களின் கருத்துகளுக்கு உள்ள உண்மை அறிந்து முடிவெடுங்கள். அதே மாதிரி இந்த கலைத்துறை, ஓவியத்துறை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் மறதி ஏற்படும். அதனால எந்த பொருள் எங்க வைக்கிறோன்றதை மறந்துடுவீங்க. அதனால ஞாபக சக்தியை பெருக்கிக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.